உன்னை பத்தி மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு எல்லாமே எப்படி எப்படி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதனால என்கிட்ட வந்து உன் நடிப்பு திறமையை காட்டாம நடைய கட்டினா நல்லா இருக்கும். அண்ணாச்சி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இருங்க, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவசரப்படாதீங்க. அவரை பாருங்க, எவ்வளவு அழகா அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு. நாமளும் அப்படி பேசினாதானே நமக்கு அழகா இருக்கும். நீங்க பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். அண்ணாச்சி, நீங்க இந்த லெவலுக்கு போனீங்கன்னா நான் அதுக்கு மேலேயும் போவேன். என் மகன் அழகுதர விஷயத்துல நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு இந்த ஊர் உலகம் எல்லாம் நம்பி ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். நான் வஞ்சம் வச்சிட்டேன், வச்சா வச்சதுதான். உன் குடும்பத்தை சீரழிக்காம விடமாட்டேன். உன் குடும்பத்தை உங்ககிட்டேந்து பிரிச்சு உன்னை தனியாள நிக்க வச்சு காட்டுறேன். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டேந்து தப்பிச்சு போன என் தம்பியும் உன் தங்கச்சி வசந்தாவும் இப்ப ஏன் பிடியில இருக்காங்க. நான் நினைச்சேன்னா உன் தங்கச்சி வசந்தாவை விட்டு உன் சொத்துல அவளுக்கு சம பங்கு இருக்குன்னு நோட்டீஸ் விட முடியும். அதையும் செய்வேன். செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேங்கிறத பாரு. அப்ப தெரியும் இந்த நாகவல்லி யாருன்னு. நாகவல்லி, பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் சொல்றத நீ கேளு. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு நீ பாத்துக்க. கூடிய சீக்கிரத்திலேயே உன் முகத்திரையை கிழிக்கிற. அப்போ உன்னை பத்தின உண்மை உன்னோட உறவுகளுக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். தெரிய வைப்பேன். அன்னைக்கு வீடு வாசல் கூட இல்லாம நீ வந்து தெருவில் நிக்க வைப்பேன். அப்போ பாத்துக்கலாம். இப்ப நீ இங்க இருந்து கிளம்பு. அண்ணாச்சி, ஒரு நிமிஷம். மறுபடியும் சொல்றேன், உங்க தங்கச்சி வசந்தாவும் அவ புருஷன் என் தம்பியும் என் வீட்டுல என் பிடியில இருக்காங்க. அடடா, அத மறந்துட்டு அவசரப்பட்டு பேசிட்டமேன்னு நீங்க அழற காலம் சீக்கிரத்திலேயே வரும். அப்ப தெரியும், தெருவுல நான் நிக்கிறத நீங்க வந்து வேடிக்கை பாக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு தெரியறத நான் வந்து வேடிக்கை பாக்குறேனான்னு. கிளம்புங்க. நாகவல்லி,
வாங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லி என்ன இது புதுசா மேடம்ல? எப்போ அக்கான்னு தானே கூப்பிடுவேன். இல்ல இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரியாது, தெரிஞ்ச பிறகு எப்படி? நான் யாரா இருந்தா என்ன, நீ எப்பவும் போல என்னோட பேசலாம். சொல்ல போனா நீ என்ன மேடம்னு கூப்பிடுறத விட அக்கான்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். சரிங்க மேடம். சரிங்கக்கா. ஐயோ, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்லக்கா, கலெக்ஷன் காசை வீட்டுல கொண்டு போய் கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். வயல உங்களை பார்த்தேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு. வழக்கமா யார்கிட்ட கொடுப்ப? அண்ணன் கிட்ட தான் கொடுப்பேன். அண்ணன் ஊர்ல இல்ல, அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு. சரி கொடு. அக்கா, இதுல 8300 ரூபாய் இருக்கு, எண்ணி பாத்துங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் செலவுக்கு ஏதாவது பண்ண வேணுமா? வேணாக்கா, அண்ணன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடுவாரு. எப்பவுமே அப்படிதான் செய்வாரா? ஆமாக்கா, சில நேரம் கலெக்ஷன் காசு வராது, அப்ப நான் பணத்துக்கு கஷ்டப்பட போறேன்னு எல்லாத்தையும் முன்கூட்டியே கொடுத்துட்டு போயிடுவாருக்கா. பரவாயில்லையே, நல்ல பழக்கமா இருக்கு. அக்கா, பழக்கம் மட்டும் இல்லக்கா, ஆளும் ரொம்ப நல்லவருக்கா. நீ என்ன சொல்ல வர? அது ஒண்ணும் இல்லக்கா. இல்ல, நீ ஏதோ சொல்ல வர, ஆனா தயங்குற. சொல்லணும்னு தாங்க ஆசையா இருக்கு, ஆனா தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. பயப்படாம நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. தப்பா இருந்தாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். அக்கா, உங்களை அக்கான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அண்ணின்னு கூப்பிட ஆசைப்படுறேன். சொல்லி? ஆமாக்கா, அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் உங்களை தான் நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னு தெரியல, நீங்க தான் அவரை ஏத்துக்க மாட்டீங்க. அக்கா, அவர் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருக்கா. பாவம், நல்ல மனுஷன்க்கா. தப்பு செய்யறது பெத்த அம்மா வந்தாலும் விடவே மாட்டாருக்கா. அவ்வளோ நல்ல மனுஷன்க்கா. அவரு கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி 1-2 குழந்தைய பெத்துட்டாங்க. இவரை பார்த்து கிண்டல் பண்றாங்கக்கா. அவளை ஏன் நான் கடைக்கடையா தண்ணி கேன் போட போவேன்லக்கா, கடைக்காரங்கெல்லாம் என்னடா உங்க தலைக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலையா, உங்க தலை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா, வாட்டர் கேனை கட்டிக்கிட்டு தான் வாழ போறாரா, அப்படி இப்படி கிண்டல் பண்றாங்கக்கா. கேட்குற எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. கேள்விப்படுற அவருக்கு மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அதனாலதான் நானே அவரை கேட்டேன். என்னன்னா, எல்லாரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கிண்டல் பண்றாங்களே, யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேட்டேன். அவரு சிரிச்சுக்கிட்டு, எல்லாரும் மட பசங்க, என் மனசுக்குள்ள இருக்குது, அவங்களுக்கு என்னடா தெரியும்னு சொல்லி போயிட்டாரு. அவரு சிரிக்கலாங்கா, ஆனா என் மனசு கேட்கலையக்கா. அதான் கேட்டேன். தயவு செய்து நான் ஏதாவது தப்பா கிடந்தா மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்துல சொல்லி என்ன ஏதாவது பண்ணிட போறாங்க. முக்கியமா அண்ணங்கிட்ட சொல்லிடாதக்கா. சரி, சொல்ல மாட்டேன். அப்ப நான் வரேன்க்கா. வரேன் நீ. உன்னை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு எல்லாமே எப்படி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். வீடு வாசல் கூட இல்லாம நீ வந்து தெருவில் நிக்க வைப்ப. ஏனாகு, அண்ணாச்சி ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி இருந்ததுல? அத பத்தி தாங்க நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா இறந்தது எப்படின்னு
அண்ணாச்சி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாருன்னு சொல்றியா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எங்க அப்பா இறந்த போது வீட்டுல வேலைக்காரங்க கூட இல்லையே. அப்புறம் எதுக்கு அண்ணாச்சி அந்த மாதிரி பேசணும்? அதைத்தாங்க நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்ல முடியாது நாகு. போலீஸ்காரங்க தெரியாட்டியும் தெரிஞ்சா மாதிரி பேசி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை எல்லாம் போட்டு வாங்கிடுவானுங்க. அதனால நாம தான் உஷாரா இருக்கணும். அவருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, அண்ணாச்சி வம்சத்தையே அழிக்கிறதுன்னு முடிவெடுத்தாச்சு. அவரை மட்டும் விட்டு வைக்கவா போறோம்? நாகு, ஏற்கனவே என் மனசுல இருந்த சந்தேகம் அந்த அண்ணாச்சி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சந்தேகம்? சக்தியை வச்சு வேவு பாக்குறானோ? அப்படிலாம் இருக்காதுங்க. ஆனா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத்தை, அண்ணாச்சியை போய் பாத்தீங்களா? என்னாச்சு? போய் பார்த்தோம். பிரமாதமான மரியாதை, சூப்பர் விருந்து. அதையே கேக்குற? ஐயோ சும்மா இருங்களேன். நாகு, ஏன் சும்மா இருக்கணும்? அவங்க நம்மள அவமானப்படுத்தினது கொஞ்சமா நெஞ்சமா? அதையே மறைக்கணும்? சக்திகிட்ட சொன்னாதானே அவளுக்கு புரியும். புரிஞ்சு என்னங்க ஆக போகுது? பாவம் சக்தி. என்னதான் இருந்தாலும் அண்ணாச்சி சக்திக்கு தாய்மாமா உறவு இல்லையா? இப்ப ஏதோ சங்கடத்துல பிரிஞ்சு இருக்காங்க. நாளைக்கே அவங்க ஒண்ணு சேரலாம். அதுக்குள்ள நாம எங்க சக்தி மனசை கெடுக்கணும்? அத்தை, அண்ணாச்சி என்ன சொன்னாரு? விடுமா. அவர் சொன்னதை நினைச்சு கோவப்படுறதை விட அவர் ஏன் அப்படி சொன்னார்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுல தப்பு இல்லைன்னு நமக்கு புரியும். என்ன சொன்னாருன்னு கேட்டா நீங்க அதை சொல்லாம என்ன சமாதானப்படுத்துறதுலயே குறியா இருந்தா எப்படி அத்தை? சக்தி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் புத்திசாலி பொண்ணுமா. நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. என் தம்பி ஓடி போயிட்டான் கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப கோவப்பட்டேன். அதான் இந்த 25 வருஷம் அவனை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு வெறுப்பு அவன் மேல. அவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் நீ யாருன்னு தெரிஞ்சதும் உன்னை அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டேன். எனக்கு கோவமே வரல. பொம்பளை மனசு தாய் மனசு இல்லையா? அண்ணாச்சி ஆம்பளம்மா. அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறாது. யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும்னு வாழ்ந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர். அவ்வளவு சீக்கிரத்துல இறங்கி வரமாட்டாரு. அவர் ஏதோ கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டாரு. அத போய் நம்ம பெருசு பண்ணிக்கலாமா? போலீஸ்காரனா இருந்தா என்ன நாகு? அவனும் மனுஷன் தானே. கோவம்னு இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சோம் அப்படியே அவ இருக்கும். மாமா, நீங்களாவது கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பின்ன என்னமா, உங்க அத்தை உங்க கால்ல வேணா விடுறேன்னு சொல்லி எங்களையும் மன்னிச்சு அவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கன்னு கெஞ்சனா. ஆனா அவரு வெளியில போடின்னு சொல்லிட்டாருமா. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. போதும் விடுங்க, நீங்க வேற. அத்தை, நீங்க சும்மா இருங்க. மாமா, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? அவரு உங்களையும் ஏத்துக்க மாட்டாரா, நாங்களும் சேரக்கூடாதான். மீறி சேர்ந்தோன்னா என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கதான் போறேன்னு சொல்லி என்னையே எச்சரிக்கை பண்றாருமா. மாமா அவ்வளவு கோவமாவா இருக்காரு? பின்ன இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு இருந்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பாருமா அந்த ஆளு. அது புரியாம இவ அங்க நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் தான் பொறுக்க முடியாம வாடி போலாம் வீட்டுக்குன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டேன். அத்தை, அழாதீங்க அத்தை. என்னாலதானே உங்களுக்கு இந்த சிரமம் எல்லாம். இல்லம்மா, நான் அதை நினைச்சு அழல. நீ இந்த ஊருக்கு வந்ததே அண்ணாச்சிக்காக தானம்மா. அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நீ யாரு என்னன்னு தெரியாம நான் உன்னை ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனா அண்ணாச்சி
நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உன்னை ஏத்துக்காம ஒதுக்கிட்டாரே. இதுவரை நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுச்சேம்மா. அதை நினைச்சுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அண்ணாச்சி எங்களை சாரி நம்ம எல்லாரையும் ஏத்துக்கதான் போறாரு. அது சீக்கிரம் நடக்கதான் போகுது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. இந்தாங்க மாமா சொல்லி கொடுத்தா. வணக்கம் சார். அரே சஞ்சய் உட்காரு. என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 7 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு 7 லட்ச ரூபா பணம் வேணும் இப்போ. அரே ஒன்னும் இல்லாம எப்படி பணம் தர முடியுமேன்? இந்த வச்சுக்கோ. தங்க வாட்ச். अरे ये थोड़ा वजन डालो. ना चेन. ये भी डालो. डायमंड कमल. डायमंड सेट है. चलो तो इसको. डालो. जल्दी डालो ना. अरे भाई இதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் செட் தர முடியும். என்ன செட்? நான் 7 லட்ச ரூபா கேக்குறேன். நீ 2.5 லட்ச ரூபான்னு சொல்ற. மூளை இருக்கா உனக்கு? அரே அது இருக்கிறனால தான் உனக்கு 2.5 லட்சம் ரூபாய் தரேன்ற. வேற யாராவது இருந்தா 2 லட்சம் ரூபாய் தான் தருவான் செட். உங்க அப்பா முகத்தை பார்த்து தான் 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்றான். சரி பார்த்து போட்டு கொடு. அரே பையா 2 லட்சம் இல்ல 2.5 லட்சம் தரேன்றேன். வேணும்னா வாங்கிக்கோ, இல்லனா போ கிளம்பு. இந்தா வெளியே நிக்குது பாரு கார். இதை வச்சு பணம் கொடு. அரே எப்போ வாங்கினது இது? 6 மாசம் தான் ஆச்சு. அரே என்னப்பா இதையும் நகையும் வச்சு 5 லட்சம் தான் தருவான் செட். வேணும்னா வாங்கிக்கோ. சரி சரி குடு குடு குடு. अरे एक चिट्ठी डाल दो. अरे पैसा नहीं है क्या यार? 1 2 3 4 5. अरे कटा का ये निको. அப்படியே இந்த கவர்ல போட்டு எடுத்துன்னு போ. பார்த்தா டென்ஷன்ல இருக்கிறே, எங்கயாவது விட்டுற போறே. அப்படியே இதுல ஒரு கழுத்து போடு. அப்படியே போயிடாதே. வர सेट. थैंक यू. अरे कवर में दाब के रखो. சக்தி அத்தை இங்க வாமா. உட்கார், உங்ககிட்ட பேசணும். என்னத்த? தம்பி எப்ப வரேன்னு ஏதாவது போன் பண்ணானாமா? இல்லத்த, இது வரைக்கும் ஃபோன் பண்ணல. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாக்கு 100 வயசு. அவர் தான் ஃபோன் பண்ணாரு. பேசுமா. அப்பா. சக்தி இன்னைக்கு நைட் நாங்க கிளம்புறோமா? அத்தை கிட்ட சொல்லிட்டியா? அப்பா வரும்போது நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இல்லப்பா, அத்தைக்கு, சின்ன பொண்ணுக்கு, ரமாக்கு கிராண்டா புடவை எடுங்கப்பா. சரிம்மா. முக்கியமா அத்தைக்கு மாடர்னா எடுங்கப்பா. சரிம்மா. அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த வயசுலயும் என்ன ஸ்டைலா ட்ரெஸ் பண்றாங்க தெரியுமா? ஏன் அக்காவாச்சே? ஐயோ. அப்புறம் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு வருது இல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலா 2 புடவை எடுங்க. சரிம்மா. அப்புறம் ரமா வீட்டுக்காரர் மைனர் மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாரு. அவருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருங்க. ஓகேம்மா. அப்புறம் மாமாவுக்கு இருக்கிறதுலயே பெரிய சட்டையா எடுங்க.
சரி சரிம்மா. ஓகே ஓகே. முக்கியமா ஒயிட் கலர், அதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேம்மா. அப்பா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறீங்க, பார்த்து ஜாக்கிரதையா வாங்கப்பா. ம், பார்த்து வரேம்மா. சரிங்கப்பா, நான் வச்சிடுறேன். ஓகேம்மா, பாய். ஏம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன்? என் தம்பி இந்த ஊருக்கு வர்றதே சந்தோஷமான விஷயம். அவனுக்கு போய் எதுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அது சரி, என் தம்பிக்கு சாப்பிடறதுக்கு என்ன பிடிக்கும் அதை முதல்ல சொல்லு. முதல்ல அவர் சாப்பிடுவாரான்னு யோசிச்சு பாருங்க. ஆ? ஏமா அப்படி சொல்ற? மாமா, இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு வராங்க, அந்த சந்தோஷத்துல சாப்பிடணும்னு தோணுமா? நாளைக்கு அக்காவும் தம்பியும் எப்படி உருகுறாங்கன்னு பாருங்க. சரி அத்தை, நான் இப்ப வந்துடுறேன். ஆ